தி ஃபர்ஸ்ட் ஃப்ரண்டியர் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் தான் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரண்டியர். அதாவது அமெரிக்கன் லிட்ரேச்சரை பற்றின ஒரு பேக்ரவுண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் முழுக்க அமெரிக்கன் லிட்ரேச்சரில் எந்த விதமான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, அங்கே லிட்ரேச்சர் வந்து ஃபர்ஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்டியர் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, இங்கிலீஷ் பீப்புள் இங்கே வந்து செட்டில் ஆன அந்த டைமில் தான் 1607 தான் இந்த ஃப்ரண்டியர் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1492 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை ஸ்பெயினுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோட டிஸ்கவர் பண்ணார். ஸோ அங்கே ஃபர்ஸ்ட்டு கால் வச்சது ஸ்பெயின் தான். ஓகேவா? அதுக்கு பிறகு அமெரிக்காவுடைய வெல்த்தை ஃபுல்லாக கன்கர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய கண்ட்ரிஸ், நிறைய காலனிகள் வந்து ஆட்சி அமைக்க பார்த்தாங்க. ஃப்ரெஞ்சு, ஸ்பெயின், ஸ்வீடன், நெதர்லாண்ட்ஸ், இங்கிலாண்டுன்னு நிறைய வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அதில் கடைசி வரைக்கும் ஒரு 2 காலனி ஆதிக்கம் செலுத்தினதுன்னா அது இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸ் தான். ஓகேவா? அதுலேயுமே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. இருந்து சண்டை போட்டு கடைசியில் 13 காலனிகளை ஆக்குபை பண்ணி அமெரிக்காவை கான்கர் பண்ணது இங்கிலாண்டு தான். ஓகேவா? இங்கிலீஷ் பீப்புள் கான்கர் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே ஆஃப்ரிக்காவையும் கான்கர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அங்கே அவங்க கான்கர் பண்ணதுக்கு ரீசனுமே கோல்டு, டைமண்ட் அங்கே கிடைக்கிற வளங்களுக்காக தான். ஓகேவா? இப்போ அமெரிக்கா வந்த பிறகு அங்கே எப்படி ஆஃப்ரிக்கர்கள் வந்தாங்க அப்படின்னா, இங்கே வந்து சாயில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அந்த சாயிலை கல்டிவேட் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷ் பீப்புளுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது. பட் ஆஃப்ரிக்கன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அவங்கள அங்கேருந்து அடிமைகளாக இங்கே கொண்டு வந்து அந்த ஸ்லேவுங்கிற விஷயத்த அப்போவே துவக்கி வச்சாங்க. ஓகேவா? 1607 தான் விர்ஜீனியா அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆகுறாங்க இங்கிலீஷ் பீப்புள். ஓகேவா? அங்கே ஜேம்ஸ் டவுன் இவங்களே ஒரு இடத்துக்கு பேர் வைக்கிறாங்க. ஜேம்ஸுங்கிறது வந்து ஜேம்ஸ் அரசருடைய ஹானர் பண்ணுற மாதிரி அவருடைய நேம் ஜேம்ஸ் டவுன். அங்கே ஒரு இடத்துக்கு வச்சு செட்டில் ஆகுறாங்க. ஒரு 104 பேர்கிட்ட தான் வந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு அங்கங்கன்னு பல டச்சு பீப்புள் அவங்க இவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் சண்டை போட்டு கான்கர் பண்ணி அப்படியே அந்த 13 காலனிகளை பிரித்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷ் எம்பையருக்கு கீழே வருது. அதுக்கு பிறகு அந்த 13 காலனிகளும் இவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி அடைஞ்சு அமெரிக்கன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமில் லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு, தென் இவங்க வந்த பிறகுலேருந்து லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு, பலவிதமான லாங்குவேஜஸ் இருந்திருக்கும் இல்லையா? டச்சு, அவங்க ஜெர்மன் அது இதுன்னு உள்ளே வந்துருந்துருக்கும் போது பலவிதமான லாங்குவேஜஸ் இருந்திருக்கும். அமெரிக்கன் நேட்டிவ்ஸுடைய கல்ச்சர் இருந்திருக்கும். இவங்க ஒரு கல்ச்சர் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய விதமான லிட்ரேச்சர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பியூரிட்டன்ஸ் உள்ள வந்தாங்க. இங்கிலாந்துலேருந்து வெளியே துரத்தின பிறகு பியூரிட்டன்ஸ் இங்கே வந்தாங்க, ஒரு 20,000 பேர். அவங்க வந்த பிறகு லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு, ரிலீஜியன் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு. அதுக்கு பிறகு ரெவல்யூஷன் அந்த பீரியடில் கரெக்டாக இந்த ஃப்ரண்டியர் எண்ட் ஆகிற டைமில் தான் முழுக்கவே வந்து ஒர்க்ஸ் முழுக்க சயின்ஸ், ஆர்ட் அந்த மாதிரி சம்மந்தமாக போச்சு. அது வரைக்கும் ரிலீஜியஸ் ஒர்க்ஸு, மித்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்படி லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு, இந்த ஃப்ரான்டியர் பீரியடில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இதில் ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிகினிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். இப்போ பிரிட்டிஷ் பிரித்து அந்த 13 காலனிகள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பென்சில்வேனியா, நியூ ஹாம்ஷயர், நியூயார்க், மாசச்சூசெட்ஸ், ரோட் ஐலாண்ட், கனெக்டிகட், நியூ ஜெர்சி, டெலாவேர், மேரிலேண்ட், விர்ஜீனியா, நார்த் கரோலினா, சவுத் கரோலினா, ஜார்ஜியா. இதுதான் அந்த 13 காலனிஸ். இதுக்கு பிறகு இவங்ககிட்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச பிறகு இதெல்லாமே ஸ்டேட்டாக மாறி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி மாறுச்சு. ஓகேவா? இந்த 13 காலனிகளும் தான் அமெரிக்க சுதந்திரத்துக்கு ரொம்ப முக்கியமாக பாடுபட்டது, ரிவால்ட் பண்ணது. ஓகேவா? எப்போ அப்படின்னா 1607 இவங்க உள்ளே செட்டில் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் செட்டிலர்ஸ். ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்டியர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செட்டிலர்ஸ். இவங்க எண்டிங் பீரியட் வரைக்கும் உள்ள லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1607 வந்திருக்காங்க. 1783 அமெரிக்கன் ரெவல்யூஷனை கருத்தில் கொண்டு அமெரிக்காவுக்கும் கிரேட் பிரிட்டனுக்கும் ஒரு ட்ரீட்டி சைன் ஆகுது. என்ன அப்படின்னா, இவங்க ஒரு தனி ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுக்கு பிறகுல இருந்தால் இது 13 காலனிகளும் போராடி சுதந்திரம் கிடச்சி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகுது. அமெரிக்காவில் வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா? இவங்க போய் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கே கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அந்த ஓரல் லிட்ரேச்சர் ட்ரெடிஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகேவா? வாய் வழியாக அவங்களுடைய அந்த மரபு, கலாச்சாரம் இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர எழுத்துப்பூர்வமாக லிட்ரரி எவிடன்ஸாக எதுவுமே இல்லை. எழுத்துப்பூர்வமாக எதுவுமே கிடையாது. எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த ஓரல் ட்ரெடிஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இப்போது எனக்கு முந்தின தலைமுறை வந்து அந்த தலைமுறை கதைகள், மித்து இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு சொல்லியிருப்பாங்க. நான் என் பையனுக்கு சொல்லுவேன். இந்த மாதிரி தலைமுறையாக வர இந்த ஓரல் ட்ரெடிஷன் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருந்ததே தவிர எந்த ஒரு இலக்கிய ஆதாரங்களும் அவங்கக்கிட்ட கிடையாது. ஓகேவா? அப்படி இல்லாமல் இருந்தப்போ இவங்க வந்து செட்டில் ஆன பிறகு புக் பிரிண்டிங் அது இதுன்னு கொஞ்சம் லிட்ரேச்சர் உள்ள வருது. அப்படி இங்கிலீஷ் உள்ள நுழைக்கிறாங்க இல்லையா? ஸோ இது வரும்போது நிறையா லாங்குவேஜஸில் வருது. அப்புறம் இங்கிலீஷ் ப்ராமினெண்ட்டாக மாறி அப்போ இங்கிலீஷ் நிறையா ஒர்க்ஸ் வருது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் புக்கு பென்சில்வேனியாவில் ஜெர்மன் லாங்குவேஜில் தான் பிரிண்ட் பண்ணாங்க. அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அதுதான் ரொம்ப லார்ஜஸ்டான புக் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓகேவா? இங்கிலீஷ் வந்து 1607 104 இங்கிலீஷ்மென் வந்து விர்ஜீனியாவில் வந்து இறங்கினாங்க. அவங்க இறங்கினதை ஜேம்ஸ் டவுன் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா கிங் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஹானர் பண்ணுற மாதிரி இவங்க இறங்கின இடத்துக்கு ஜேம்ஸ் டவுன் அப்படின்னு நேம் வச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க வேறு காலனிகளை அட்டாக் பண்ணி அவங்க இடத்த கான்கர் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கும் இவங்க கண்ட்ரி சார்ந்த ஒரு பெரிய நோபல்மேனுடைய பேரையே வச்சுட்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டச்சு காலனி
டச்சுக்கு ஆக்குபை பண்ணி வச்சுருந்தா நியூ ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற இடத்த போய் இவங்க ஆக்குபை பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு நியூயார்க் அப்படிங்கிற நேமை வச்சாங்க. டியூக் ஆஃப் யார்க்கு ஹானர் பண்ணுற மாதிரி தான் நியூயார்க் அப்படிங்கிற பேரை வந்து அந்த இடத்துக்கு வச்சாங்க. ஓகேவா, டச்சுடைய காலனியாக நியூ ஆம்ஸ்டர்டாம் வந்து டச்சுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அவங்கள அட்டாக் பண்ணி அதை கான்கர் பண்ணி அந்த இடத்த இவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜாக அந்த டச்சை மாற்றி இங்கிலீஷை மாற்றினாங்க. ஓகேவா, அங்கே டச்சு தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜாக இருந்திருக்கு. இவங்க போகும்போது டச்சு பீப்புளை துரத்தி அடிச்சுட்டு இவங்க அங்கே இங்கிலீஷை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜாக கொண்டு வராங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷை இவங்க போகிற ஒவ்வொரு காலனிகளுக்குள்ளேயும் செலுத்தும் போது அப்படியே அடுத்தடுத்த தலைமுறை அப்படியே அந்த இங்கிலீஷ் தானே கற்று வளரணும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜாகவே அது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம தமிழ் இருக்கோம், இங்கே வந்து நமக்கு ஆங்கிலம்னா என்னன்னே தெரியாமல் தான் இருந்தோம். நம்மளை காலனித்துவ ஆட்சிப்படுத்தி பிரிட்டிஷ்காரங்க இங்கே கொண்டு வந்து இங்கிலீஷை கொடுத்ததுனால தான் இப்போ நம்ம இங்கிலீஷை ஒரு செகண்ட் லாங்குவேஜாக படிச்சுட்ருக்கோம் இல்லையா, நமக்குள்ளே புகுத்திட்டாங்க அதை. அதே மாதிரி அமெரிக்கன்ஸ்குள்ளே அங்கே போயும் இதை மாதிரி அமெரிக்கன்ஸுக்கு வந்து நேட்டிவாக ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டோன்னா கிடையாது இல்லையா, ஒழுங்காக ஒரு லாங்குவேஜ் கிடையாது. ஸோ பல கலப்பு மொழிகள் சேர்ந்து அங்கே வந்து மொத்தமாக நடந்துட்டு இருந்தாங்க. இப்போ இங்கிலீஷ்காரங்க வந்து மொத்தமாக அந்த 13 காலனிகளையும் அப்படியே ஃபுல்லாக அந்த இடம் முழுக்க ஆக்குபை பண்ணி முழுக்க நம்ம தான் அதிகம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அவங்க நினச்ச மாதிரி ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்க்கும் தான் கடைசியில் சண்டையே வரும், நான் உனக்கா எனக்கான்னு சொல்லிட்டு. அப்போ இங்கிலீஷ் முழுக்க அந்த 13 காலனியை டிவைட் பண்ணி அழகாக ஆக்குபை பண்ணி அவங்களே கான்கர் பண்ணிடுவாங்க. பண்ண பிறகு அந்த முழு இடங்கள்லையும் இங்கிலீஷ் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் சொல்லி தான் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இதனால தான் இங்கிலீஷ் புக்ஸ் அமெரிக்காவிலேருந்து வந்துச்சு. ஓகேவா, 1696 1700 வரைக்கும் கிட்டத்தட்ட 250 புக்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அமெரிக்கன் காலனிஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கு. லண்டனை கம்பேர் பண்ண இது கம்மி தான். ஆனால் இங்கிலாண்டில் இருக்கிற லண்டன், யார்க், ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் இங்கெல்லாம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்டிவ் லாஸ் இருந்துச்சு. இதை செய்யணும் அவசியம் நிறைய லாஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்கிற அந்த 4 முக்கியமான இடங்களை காட்டிலும் இங்கே அமெரிக்காவில் நிறைய புக்ஸ் பிரிண்ட் ஆச்சு. ஓகேவா, ஸோ இது எதுக்கு வழிவகுத்துச்சு அப்படின்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர் நல்லா ரிச்சாகவும் நல்லா ப்ராடனாகவும் ஆகிறதுக்கு, ஒரு மாடர்ன் இதை நோக்கி போகிறதுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு. அங்கேயே காட்டிலும் அங்கே இங்கிலாண்டை காட்டிலும் இங்கே நிறைய புக்ஸ் பப்ளிஷ் ஆனது, ஸோ பிரிண்ட் ஆனது. ஓகேவா, கேப்டன் ஜான் ஸ்மித்னு அவர் தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் ரைட்டர். அவருடைய ஒர்க் பார்த்தோம்னா a true relation of such occurrences and accidents of note as has happened in Virginia 1608 பப்ளிஷ் ஆன ஒரு ஒர்க்கு. இவர் தான் முதல் அமெரிக்கன் ரைட்டர். இவர் இந்த புக்கில் யூஸ் பண்ண அதே ஃபார்மேட் அதே மாதிரி ஸ்டைலை யூஸ் பண்ணி டேனியல் டென்டன், தாமஸ் ஆஷ், வில்லியம் பென், ஜார்ஜ் பர்சி, வில்லியம் ஸ்ட்ராச்சி, டேனியல் காக்ஸ், கேப்ரியல் தாமஸ், ஜான் லாசன் இவங்கெல்லாம் எழுதினாங்க. ஓகே, நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் ஃபேமஸான ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் ரைட்டர் கேப்டன் ஜான் ஸ்மித். ஓகேவா, தென் இயர்லி ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஜான் வின்த்ரோப்னு ரைட்டர். அப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பியூரிட்டன்ஸ் எல்லாரும் அங்கேருந்து வெரைட்டிஸ் இங்கே வந்ததுனால அந்த பியூரிட்டனிசம் அந்த ஃபீல்டுமே வந்து நிறைய காலனிகளுக்குள்ளே பரவி இருந்துச்சு. பியூரிட்டனிசம்னா என்னென்னு நமக்கு நல்லாவே தெரியும். சீரியஸாக ரிலீஜியனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, அந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ரிலீஜனுக்குள்ளே சீரியஸாக ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. ஸோ அந்த விஷயமெல்லாம் இங்கே நிறைய லிட்ரரி டெக்ஸ்ட்டுக்குள்ளே பூந்திருக்கும். அந்த தாட்ஸ் எல்லாம் நிறைய பேருடைய ஒர்க்ஸில் பூந்திருக்கும். அதில் முக்கியமான ஒருத்தர் ஜான் வின்த்ரோப். த ஹிஸ்ட்ரி ஆஃப் நியூ இங்கிலாந்து ரிலீஜியஸ் ஃபவுண்டேஷன் மேசச்சூசெட்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை இந்த புக்கில் சொல்லியிருந்தார். தென் எட்வர்ட் வின்ஸ்லோ நிறைய அந்த மேஃப்ளார் செட்டில்மெண்ட்லாம் அவர் டைரியில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பார். தென் ரோஜர் வில்லியம்ஸ், நத்தேனியல் வார்டு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஸ்டேட்டும் சர்ச்சும் ஒரே கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது, ரெண்டும் வேறு பிரிக்கணும், அது செப்பரேட் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்ஷாக எதிர்த்தாங்க. தென் தாமஸ் மார்டன் இவர் வந்து பியூரிட்டன்ஸையே மாக் பண்ணிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா இங்கே இருக்கிற நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் எவ்வளவோ தேவையில்லை இந்த பியூரிட்டன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி இவர் மாக் பண்ணியிருக்காரு, அந்த தாமஸ் மார்டன்கிற ரைட்டர். ஓகேவா, தென் வில்லியம் பிராட்ஃபோர்ட்னு ஒரு ரைட்டர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பிளைமவுத் பிளான்டேஷன் அப்படின்னு ஒரு ஜேர்னல் வந்து 1620 47 வரைக்கும் நடத்தியிருக்காரு. ஸோ பிகினிங்கில் வந்து லிட்ரேச்சர் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதிலேயே நல்லா புரியுது. அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணியும் அங்கே அவங்களுக்கு இருந்த அந்த பியூரிட்டனிசம் அப்படிங்கிற மதம், ஏன்னா நிறைய காலனிகளில் இந்த பியூரிட்டனிசம் வந்து ஆதிக்கம் செலுத்தி இருக்குது அந்த மதம். ஓகேவா, அந்த மதத்துடைய கொள்கைகள். ஸோ அதனால் அதை வச்சு நிறைய ஒர்க்ஸ் வந்து பிகினிங்கில் வந்திருக்கு அந்த 1600 1700s பீரியடில். அதுக்கு பிறகு இதுக்கடுத்து லேட்டாக வந்த ரைட்டிங்ஸ்லாம் வந்து இந்தியன்ஸோட அவங்க வச்சுக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் கான்ஃப்ளிக்ஸை வச்சு வந்துச்சு. டேனியல் குக்கின், அலெக்சாண்டர் விட்டேக்கர், பெஞ்சமின் சர்ச் இவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் அது நல்லாவே தெரியும். தென் ஜான் எலியட்னு ஒரு ரைட்டர் வந்து 1663 பைபிளை அலாங்குவின் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, அலாங்குவின் லாங்குவேஜ்னால் அங்கே இருந்த ஒரு ட்ரைபல் லாங்குவேஜாக இருந்திருக்கலாம் மேபி. ஓகேவா, அமெரிக்கன் ட்ரைபல் லாங்குவேஜாக இருந்திருக்கலாம். தென் செகண்ட் ஜென்ரேஷன் நியூ இங்கிலாந்து செட்டிலர்ஸில் ஒரு ஃபேமஸான ரைட்டர் பார்த்தோம்னா காட்டன் மேத்தர். இவர் வந்து ஒரு ஃபேமஸான தியாலஜிஷியன் அண்ட் ஹிஸ்ட்ரியனும் கூட. ஓகேவா, அந்த காலனிஸோட ஹிஸ்ட்ரியும்
கடவுளுடைய செயல்பாடும் ஒன்று தான். அந்த பியூரிட்டனிசம் கொள்கை, அந்த பியூரிட்டன் லீடர்ஸ் எல்லாம் வந்து கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் இருக்கிற பெரிய பெரிய அந்த மித்தில் இருக்கிற பெரிய பெரிய ஹீரோஸோட கம்பேர் பண்ணி ஒரு ஒர்க்கில் எழுதியிருக்காரு. அதில் ஃபேமஸான ஒர்க் பார்த்தோன்னா மெக்னாலியா கிறிஸ்டி அமெரிக்கனா. ஓகேவா, அது இந்த கடவுளுடைய கொள்கைகளும் இந்த பியூரிட்டன் கொள்கைகளும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பியூரிட்டனிசம் கொள்கைகளை வச்சு இவர் எழுதியிருக்கார். ஓகேவா, தென் ஜானத்தன் எட்வர்ட்ஸ், ஜார்ஜ் வைட்ஃபீல்ட், இவங்கெல்லாம் வந்து கால்வினிஸ்ட் தாட்டை உள்ளே கொண்டு வந்தாங்க அந்த பீரியடில். ஸோ நார்தன் சைடு, அமெரிக்காவுடைய நார்தன் சைடு மட்டும்தான் லிட்ரேச்சரில் அந்த காலனிஸோட ஃப்ளரிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா கிடையாது. சதர்ன் சைட்லேயுமே நல்ல ஒரு வளர்ச்சி லிட்ரேச்சரில் இருந்துச்சு. ஓகேவா, இது பியூரிட்டிசம் தாட்டாக இருக்கட்டும், ரிலீஜியஸ் தாட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே லிட்ரேச்சர் தான். ஸோ நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. இப்போ வில்லியம் பைட்னு ஒரு ரைடர் இந்த சதர்ன் சைடில் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டிவைடிங் லைன்ஸுங்கிற ஒர்க் 1728 பப்ளிஷ் ஆன ஒரு ஒர்க்கு. கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ், செட்டிலர்ஸ் அங்கேருந்து வெளியேருந்து வந்த செட்டிலர்ஸ்க்கும் இங்கே நேட்டிவாக இருக்கிற பீப்புளுடைய அந்த கல்ச்சருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அந்த புக்கில் சொல்லியிருப்பார். தென் வில்லியம் பாட்ராம்னு ஒரு ரைட்டர், இவர் வந்து நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பார். நார்த்து, சவுத் கரோலினா, ஜார்ஜியா அப்படின்னு பல இடங்களுக்கு போயிருப்பார். அந்த லேண்ட்ஸ்கேப்போட ட்ரைபல் குரூப்பெல்லாம் இது பண்ணி ஒரு புக் இது பண்ணார், பப்ளிஷ் பண்ணார். இந்த புக் வந்து யூரோப்பில் ரொம்ப ஃபேமஸாக வித்தளிச்சு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த புக் வந்து ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, டச்சுன்னு 3 லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் ஆகியும் போயிருக்கு. ஓகேவா, ஸோ அங்கே உள்ள மக்களுடைய அந்த வாழ்வாதாரம், நிலப்பரப்பை பற்றி எழுதியிருக்காரு. இப்போது அந்த அமெரிக்க காலனிகள் வந்து இண்டிபெண்டன்ஸை நோக்கி போகுது. எத்தனை நாள் தான் இவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்க முடியும்? ஏன்னா வெள்ளையர்களை எதிர்த்து முதல்ல சுதந்திரம் வாங்கினது அமெரிக்கா தான். ஓகேவா, ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு ஃப்ரெஞ்ச் இமிகிரண்ட் ஜே ஹெக்டர்னு ஒரு ரைட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லெட்டர்ஸ் ஃப்ரம் அன் அமெரிக்கன் ஃபார்மர்னு 1782 ஒரு பப்ளிஷ் பண்ணுறாரு. அதில் ஒரு கொஷின் கேட்குறாரு, வாட் இஸ் அன் அமெரிக்கன்? அமெரிக்கன்கிறவன் யார்? அவன் இங்கே வெளியிருந்து ஒரு செட்டில் ஆகிறான், இத்தனை நாள் முழுக்க அவனுடைய காலனித்துவத்தில் இருந்தாச்சு, அவன் ஒரு அமெரிக்கன்னா யார் அப்படிங்கிற கொஷினை கேட்குறாரு. இந்த காலனித்துவ ஆட்சியில் சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இல்லாமல் இருந்துச்சு, ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருந்துச்சு, மக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த நிலப்பரப்பு எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அவங்க கல்ச்சர் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த புக்கில் அந்த ஜே ஹெக்டருங்கிற அந்த ஃப்ரெஞ்ச் இமிகிரண்ட் ரைட்டர் சொல்லியிருப்பார். ஓகேவா, ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸை நோக்கி போகும்போது சில ரெவல்யூஷனரியான ஒர்க்ஸ் தான் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1947க்கு முந்தின ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ரெவல்யூஷனரியாக தான் இருக்கும். ஈவன் நம்ம மகாகவி பாரதியை ரெவல்யூஷனரி போயிட்டுன்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அவருடைய பீரியடில் மக்கள் சுதந்திரத்துக்காக ஏங்கியிருப்பாங்க இல்லையா, வெள்ளையர்கள்கிட்ட இருந்து. ஸோ அவருடைய ஒர்க்ஸை ரெவல்யூஷனரி ஒர்க்ஸ்னு சொல்லுவோம். அவரை ரெவல்யூஷனரி போயிட்டு புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறோம், புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம், சுதந்திரத்துக்கு போராடினவங்களை. ஸோ இங்கேயும் இந்த 13 காலனிகளும் சேர்ந்து பிரிட்டனை எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது ஒர்க் எப்படி வந்திருக்கும்? பொலிட்டிக்கலாகவும் சட்டைரிக்கலாகவும் புரட்சிகரமாகவும் தான் வந்திருக்கும் இல்லையா. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. ஸோ ரெவல்யூஷனரி ரைட்டிங் இந்த டைமில் தான் கொஞ்சம் எமர்ஜ் ஆக போகுது. ஓகேவா, அதே நேரத்தில் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் லிட்ரேச்சரும் கொஞ்சம் அப்படியே ரைஸ் ஆகி வந்துச்சு. ஃபிலிஸ் வீட்டி, அலாடுயா எக்வனோ அப்படிங்கிற ரைட்டர்ஸ் மூலமாக ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் லிட்ரேச்சர் கொஞ்சம் ரைஸ் ஆச்சு. தென் அமெரிக்கன் இந்தியன் லிட்ரேச்சரும் கொஞ்சம் ஃப்ளரிஷ் ஆச்சு. சாம்சன் ஓகாம் அப்படிங்கிறவருடைய ஹைம் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் மூலமாக கொஞ்சம் இதாச்சு. ஓகேவா, ஸோ முழுக்கவே வந்து நிறைய ரைட்டர்ஸோட இது பார்த்தோன்னா அந்த பியூரிட்டனிசம் ஃபீல்டையும் ரிலீஜியஸ் ஃபீல்டையும் தான் முழுக்க இருக்குது. அந்த மித் ரிலேட்டட் ஒர்க்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்குது இல்லையா. அது அப்படியே மாறி கொஞ்சமாக அந்த சயின்ஸு ஆர்ட்டுன்னு நம்பி கொஞ்சம் இந்த ரெவல்யூஷனரி டைமில் தான் அது கொஞ்சம் மாறிச்சு. ஓகேவா, ஸோ ரெவல்யூஷன் ரைட்டிங் யாரெல்லாம் அப்படி எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாமுவேல் ஆடம்ஸ், ஜோஷியா குவின்சி, ஜான் டிக்கின்சன், ஜோசப் கேலவே, தாமஸ் பெயின், இவங்களையும் இன்னும் 2 முக்கியமான ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், ஒரு ரைட்டர் தான் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். இவருடைய ஃபேமஸான ஒர்க் பூர் ரிச்சர்ட்ஸ் ஆல்மனக், தி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், இது 2மே ரொம்ப ஃபேமஸான ஒர்க்ஸ். இது மூலமாக நிறைய அறக்கருத்துக்களை மக்கள்கிட்ட எடுத்து சொன்னார். ஓகேவா, ஸோ ரெவல்யூஷனரி ரைட்டர்ஸில் பெஞ்சமின் ஃப்ராங்க்லினும் தாமஸ் பெயினும் ரொம்ப ஃபேமஸான ரைட்டர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ரைட்டிங்ஸ் வந்து மோஸ்ட்லி ரெவல்யூஷனரியாக தான் இருக்கும் அப்படின்னு. இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும் அந்த வேட்கையோடு எழுதியிருப்பாங்க. அப்போ வார் போயம்ஸ், வார் சாங்ஸ்லாம் இந்த ரெவல்யூஷனரி பீரியடில் ரொம்ப நிறைய வருது. இப்போ இண்டிபெண்டன்ஸ் நோக்கி எல்லா காலனிகளும் போயிட்டுருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க போகிற சமயத்தில் அந்த மாதிரியான மக்கள் மனசில் ஒரு கிளர்ச்சியை தூண்டுற மாதிரியான ஒர்க்ஸ் நிறைய வருது. ஸோ வார் போயம் சாங்ஸில் வந்து நத்தன் ஹைல் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு பாப்புலரான ஒரு வார் போயம். தென் ஜான் ட்ரம்பிள், ஃப்ரான்சிஸ் ஹாப்கின்லாம் அந்த பீரியட் சேர்ந்து ஃபேமஸான சட்டைரிஸ்ட். ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த மாதிரி ரெவல்யூஷன் நடக்கும்போது சட்டைர் பண்ணுற மாதிரி நிறைய ஒர்க்ஸ் கண்டிப்பாக வரும். அங்கே நடக்கிற அந்த ஆட்சிகளை, அந்த சொசைட்டி அப்படியே சட்டைர் பண்ணுற மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வரும். அதில் 2 ஃபேமஸான ரைட்டர்ஸ்னால் ஜான் ட்ரம்பிள் அண்ட் ஃப்ரான்சிஸ் ஹாப்கின்ஸ். ஓகேவா, தென் 18th centuryயில் பியூரிட்டிசம் தாட்டில் இருந்த அந்த லிட்ரேச்சர், அந்த கண்ட்ரி, அவங்க இருந்த செட்டிலான இடம் எல்லாமே வந்து அப்படியே என்லைட்மெண்ட் ஐடியாவுக்கு மாறுச்சு. ஓகேவா, வின்த்ரோப், பிராட்ஃபோர்ட் இவங்களுடைய அந்த ஐடியாஸில் இருந்தது அப்படியே இப்போ ஒரு என்லைட்மெண்ட் இதுக்கு வருது. வின்த்ரோப் நம்ம முதலே பார்த்தோம்ல, ஜான் வின்த்ரோப், பிராட்ஃபோர்ட் இவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் பியூரிட்டிசம் தாட்ஸ்
நல்லாவே இருக்கும் பிகினிங்லேருந்து. அப்போ அந்த தாட்டில் இருந்த லிட்ரேச்சர் அப்படியே என்லைட்டன்மெண்ட்டுக்கு மாறுது. ஓகேவா? இந்த பியூரிட்டன்ஸ் வந்து 1630 வந்திருப்பாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 20,000 பியூரிட்டன்ஸ் இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு வந்திருப்பாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி நியூ இங்கிலாந்து அந்த சைடில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க உள்ள வந்து முழுக்க ரிலீஜியஸ் ரைட்டிங்ஸாக வந்துச்சு. இப்போ 18th centuryயில் நிறைய மாற்றங்கள் வருது. டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் அவர் ரைட்டர்ஸ் இதுலேயும் வருது. காட்டன் மேத்தருடைய தி கிறிஸ்டியன் ஃபிலாசபர் அப்படிங்கிற 1721 பப்ளிஷ் ஆன ஒரு ஒர்க்கில் இது வந்து நார்த் அமெரிக்கன் புக். இந்த புக்கில் எதை பற்றி பேசியிருப்பார் அப்படின்னா நியூட்டனியன் ஃபிசிக்ஸை பற்றியும் நேச்சுரல் தியாலஜியையும் சப்போர்ட் பண்ணி இந்த புக்கில் பேசியிருப்பார் இந்த காட்டன் மேத்தருங்கிற ரைட்டர். ஓகேவா? 1670 1760 பாப்புலேஷன் வந்து அப்படியே ஒரு பெருசாக மாறி இருக்கும். இப்போ 1,11,000 பேராக 1670 இருந்த பாப்புலேஷன் 1.6 மில்லியனாக 1760 அப்படியே மாறிச்சு. ஓகே, அப்படியே அதிகமாச்சு. இப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஒப்பீனியன் டைவர்ஸாக இருக்கும். இப்போ இந்த 1,00,000 பேர் வந்து முழுக்க அந்த ரிலீஜியஸ் தாட்ஸில் இருந்தாங்க அப்படின்னா அப்போ ஒர்க் அப்படி வந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து அப்படியே இத்தனை ஒரு 10 வருஷத்தில் அப்படியே அந்த பாப்புலேஷன் ஏறும்போது நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய விதமான கருத்துக்கள் ஒருத்தருக்குள்ளேயும் பகரப்படும் இல்லையா? ஸோ ஒர்க்குமே இப்போ இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரும்போது தாட்ஸ் எல்லாருக்குமே மாறுது. கடவுள் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னால் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ சயின்ஸை நம்புறாங்க. இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வரும்போது நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒர்க்ஸ் வருது. அப்படியே அந்த பழைய ஐடியாக்கள் மங்க ஆரம்பிக்குது. காலம் போக போக என்லைட்மெண்ட் ஆகி இந்த மாதிரி சயின்டிஃபிக்கல் ஒர்க்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ டைவர்ஸ் ஒப்பீனியன்ஸ் அந்த பீரியடில் மக்களுக்கு ரிலீஜியன் இஷ்யூஸ்லேயும் சரி, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லேயும் சரி, அதில் இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்க்கு நிறைய ஐடியாஸ் வரக்கு ரீசன் அந்த ஒரு ஒர்க் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லினுடைய ஆட்டோபயோகிராஃபி தான். ஓகேவா? அந்த ஒர்க் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது மூலமாக தான் நிறைய டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் ஐடியாஸ் வந்து மக்களுக்கு ஒரு டைவர்ஸ் ஒப்பீனியன்ஸை கொடுத்துச்சு. ஓகேவா? இப்போ இவ்வளோ நம்ம அது வந்து ரெவல்யூஷனரி ரைட்டிங்ஸ்னு பார்த்தோம். அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகும் பொலிட்டிக்கல் ரைட்டிங்ஸும் வரத்தான் செய்யும் இல்லையா? அவனால் பட்ட கஷ்டம், அந்த அரசியல், அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் பற்றி பேசுவாங்கள்ல. அப்படி பேசின ரைட்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் ஜெஃபர்சன் ஒருத்தர், அலெக்சாண்டர் ஹாமில்டனுடைய ஒரு ஃபேமஸான ஒர்க் பார்த்தோன்னா ஃபெடரலிஸ்ட் பேப்பர்ஸ். இவங்களாம் அந்த லெட்டர்ஸ் எழுதுனது இதெல்லாமே புக்காக பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு எழுதுனது. ஏன்னா அந்த ரெவல்யூஷனரி பீரியடில் வந்து பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவிலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி, நேரு எழுதுனது இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ்லாம் கேள்விப்பட்டோம் இல்லையா புக்ஸாக. அந்த மாதிரி இவங்களுமே லெட்டர்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க இல்லையா? அதெல்லாமே புக்காக தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ டிக்ளரேஷன் இண்டிபெண்டன்ட் டிக்ளேர் ஆன பிறகு இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் வந்தாங்க. தாமஸ் ஜெஃபர்சன், அலெக்சாண்டர் ஹாமில்டன், ஜேம்ஸ் மேடிசன், ஜான் ஜே, நிறையா அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டுடைய அந்த வேல்யூஸ் எல்லாம் நிறைய இவங்களுடைய ஒர்க்ஸ் மூலமாக சொன்னாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் வந்து மக்கள் அப்படின்னா அந்த லிட்ரேச்சர் தான் அதுக்கு ஒரு டூல் அப்போ அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால அந்த கவர்மெண்ட்டுடைய அந்த மகத்துவத்தை மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக லிட்ரேச்சர் ஒரு டூலாக இவங்க போக இன்னும் நிறைய பொலிட்டிக்கல் ரைட்டர்ஸ் இருந்தாங்க. ஃபிஷர் ஏம்ஸ், ஜேம்ஸ் ஓட்டிஸ், பேட்ரிக் ஹென்ரி இவங்களாமே இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து நல்லா ஒரேட்டர்ஸாகவும் இருந்தாங்க, தென் ரைட்டர்ஸாகவும் இருந்தாங்க. ஓகேவா? ஸ்பீச்சும் கொடுப்பாங்க நல்லா. நான் ரெண்டுமே முக்கியம். ஒரு பொது மேடையில் பேசுகிற ஒரு பொலிட்டிஷியன்ஸாகவும் இருந்தாங்க, எழுதக்கூடிய எழுத்தாளர்களாகவும் இவ்வளோ பேர் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாம் அப்படியே வர யூரோப்பியன் ஸ்டைல் அந்த இமிட்டேஷன் வந்து இருக்க தான் செஞ்சுது. லிட்ரேச்சர் லைட்டாக இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா அவங்க வந்து செட்டில் ஆகி கொடுத்துட்டு போனது தானே. இங்கே நேற்று தான் இங்கேன்னு சொல்ல முடியாது. முழுக்க அந்த தனித்துவமான ஒரு ஒர்க்குன்னு இல்லாமல் அந்த ஃப்ரெஞ்சு அந்த தென் யூரோப்பியன் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே லைட்டாக உள்ள அந்த சாயல் தெரிஞ்சுது. ஆனால் அப்படியே போக அப்படியே அந்த இதை வந்து கிரிட்டிக்ஸ் பெருசாக எடுக்கிறது இல்லை. ஏன்னா கலப்பு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது கஷ்டம் தான். ஸோ அதனால் அந்த தெரியதை வந்து கிரிட்டிக்ஸ் பெருசாக எடுத்துக்காமல் விட்டாங்க. போக லிட்ரேச்சர் நல்லா ஃப்ளரிஷ் ஆகி இப்போ ஒரு கண்டெம்பரரி லிட்ரேச்சர் அமெரிக்கா ரொம்ப சூப்பராக, அமெரிக்கன் லிட்ரேச்சர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பேக்ரவுண்ட் மூலமாக லைட்டாக நமக்கு அந்த இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி அந்த செட்டில் ஆனவங்க, அந்த இண்டிபெண்டன்ஸ் எப்படி கிடச்சி இந்த மாதிரி விஷயங்களை லைட்டாக அந்த லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க.